எண்ணிக்கை தான் அதிகமா இருந்துச்சு. அந்த மாதிரி கேள்வித்தாளெல்லாம் வரும்போது நிறைய பேர் பின்தங்கி போயிடுவாங்க. உங்க பையன் மாதிரி ஆட்கள் 200க்கு 200 வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா பெறுவார். அது மட்டும் இல்ல, இந்த வருஷத்தோட முடியல, அடுத்த வருஷம் கூட ஒரு நுழைவுத் தேர்வு எழுத முடியும். அதுவும் இல்லாம நேஷனல் நேவல் அகாடமி கொச்சின்ல இருக்கு. இங்க பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இங்க சேர்ந்து படிச்சாலும் ஒரு நயா பைசா செலவு கிடையாது. படிச்சு முடிக்கிறவங்களுக்கெல்லாம் ராணுவத்துல உடனடியா வேலை, உயர்ந்த பதவியில கொடுத்துறாங்க. எந்த செலவுமே கிடையாது. படிக்கிறதுக்கு அவங்களும் செலவெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையான டீச்சர்ஸ், எக்ஸலண்ட் எக்ஸ்போஷர், பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இதோட கூட அவங்க படிக்க முடியும். படிச்சு வரும்போது அவங்களுடைய அவுட்லுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மிச்ச காலேஜ்ல பொறியியல் படிச்சுட்டு வரதுக்கும் இங்க படிச்சுட்டு வரதுக்கும் ரொம்ப வித்தியாசம். அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற டிகிரி பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லினால வழங்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொடுக்குற டிகிரி, ரொம்ப உயர்ந்த மதிப்புள்ள ஒரு டிகிரியும் பெற முடியும். இது இல்லாம அவங்க சயின்சஸ்ல கேட்டாங்க. நான் முன்பு சொன்ன மாதிரி அவங்க தவிர்க்க வேண்டிய கோர்சஸ் பாத்தீங்கன்னா, பிஎஸ்சில மைக்ரோபயாலஜி. இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. சார் வணக்கம், என்ன படிக்கலாம் நிகழ்ச்சி? ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் சிவராஜன் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன சார்ட்ட சொல்லுங்க. நான் இப்ப 12th முடிச்சிருக்கேன். சொல்லுங்க மேடம். நான் இப்ப இந்தியன் மெடிசன் அப்ளை பண்ணிருக்கேன். என்ன அப்ளை பண்ணிருக்கீங்க? இந்தியன் மெடிசன். இந்தியன் மெடிசன். சரி, வெரி குட் வெரி குட். பட் அது கவுன்சிலிங் பத்தி எந்த டீட்டெயில்ஸும் இல்ல. அதான் அதை படிக்காம வேற எதுவும் எடுத்துக்கலாம்னு கேட்கலாம். சரி மேடம், இப்போ இந்த வித்தியாசமான கேள்விக்காகவே உங்களை பாராட்டணும். எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்க வேற விதமா யோசிச்சிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க மேடம், உங்களுக்கான பதில் இப்ப சொல்றோம். இப்போ நம்ம தமிழ்நாடு எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினால நடத்தக்கூடிய பல்கலைக்கழகத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு அரசாங்கத்தினால நடத்துற ஒரு பல்கலைக்கழகம். இதுல பாத்தீங்கன்னா பல கோர்சஸ் இருக்கு. இப்ப இவங்க சொன்ன மாதிரி சித்தா அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. அரசாங்கம் நடத்தக்கூடிய சித்தா காலேஜ் இருக்கு, தனியார் நடத்துறது இருக்கு. இது இல்லாம நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் இருக்கு. இது எல்லாமே 4 இயர் அண்ட் அபோவ் டியூரேஷன் கோர்சஸ் தான். எல்லாமே அவங்க ரொம்ப பிராக்டிக்கலா தயார் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த மாதிரி கோர்சஸ் அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அப்படி இல்லை அவங்க வேற விதமான கோர்சஸ் பார்க்கணும்னா இப்போ கொஞ்சம் காலதாமதமா ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல, அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அடுத்த வருஷம் கூட நுழையலாம். ஹோமியோபதி மாதிரி கோர்சஸ் இருக்கு, இல்ல பிசியோதெரப்பி இருக்கு, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இருக்கு, பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசன் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, B.Pharm கோர்ஸ் இருக்கு. நிறைய கோர்சஸ் இருந்துட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு இது வேணாம். பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்சஸ்ன்ற கோர்சஸ் இருக்கு. ஏகப்பட்ட கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பிஎஸ்சி மெடிக்கல் இமேஜிங் அண்ட் ரேடியாலஜின்ற கோர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் அவங்களால சேர்ந்து படிக்கணும். ஆப்டோமெட்ரி மாதிரி கோர்சஸ் இருக்கு. இது எல்லாமே வேலை சம்பந்தமானது. முன்பு சொன்ன நேயருக்கும் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பயாலஜி படிச்சுட்டு மேற்கொண்டு என்ன படிக்கலான்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க தவிர்க்க வேண்டிய கோர்சஸ் பாத்தீங்கன்னா என்வாயரன்மெண்டல் சயின்சஸ் பிஎஸ்சி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி நானோ டெக்னாலஜி, பிஎஸ்சி ஜெனட்டிக்ஸ், அப்புறம் பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜி. இந்த மாதிரி கோர்சஸ் அவங்க தவிர்த்துடலாம். இதெல்லாம் முதுகலை பட்டத்துக்கு போகலாம். அடிப்படையாக அவங்க என்ன சேர்ந்து படிக்கலாம்னா பேசிக் சயின்சஸ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் சேர்ந்து படிக்கலாம். மேற்படிப்புக்கு அவங்க அவங்களுக்கு விருப்பமான மாதிரி நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி சூஸ் பண்ணி படிக்கலாம். இல்ல அவங்க படிச்ச இளங்கலை பட்டத்திலேயே தொடர்ந்தும் படிக்க முடியும். ஓகே சார், நிறைய விஷயங்களை நீங்க தெளிவாகவும் அழகாகவும் புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் சார். நீங்களும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு என்ன படிக்கலாம் நிகழ்ச்சி தொடர்ந்து பேசலாம். நடிக்கும்